This is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் உங்களுக்காக கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம போடக்கூடிய வீடியோஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியா, நீங்கள் கவுன்சிலிங்க்கு கைட் பண்ணுறதுக்கு நீங்களே தயாராகிடலாம். அந்த அளவுக்கு நம்ம என்ன பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து ரெகுலராக கொடுத்துட்டே இருப்போம். சரியா, நீங்கள் மறக்காமல் பண்ண வேண்டிய விஷயம் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது கவர்மெண்ட் ஒரு கவுன்சிலிங் மூலமா நம்ம போனோம் அப்படின்னா எவ்வளவு ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சரியா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு எவ்வளவு ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத தெளிவா நம்ம பார்க்க போறோம். ஆனா நல்ல ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா, நீங்க கவுன்சிலிங் மூலமா போனா நமக்கு ஃபீஸ் குறையும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போனா என்ன சார் இவ்வளவுதான் ஃபீஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க அதிர்ச்சியா நீங்க பாப்பீங்க. ஆனா நல்லா தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும், இதுல இருக்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து எந்த பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனுமே என்னாச்சு பார்த்தா வாங்குறது கிடையாது. அது எங்க போய் சொன்னாலும் என்னாச்சு பாத்தீங்கன்னா அதை வந்து கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க. சரியா, நீங்க யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அதை எடுத்துக்க மாட்டாங்க. காலேஜ் என்ன சொல்றாங்களோ அதுதான் ஃபைனல். சரியா, இருந்தாலும் கவர்மெண்ட் வந்து என்ன ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கால் பண்றவங்களுக்குலாம் அவங்களோட கட் ஆஃபை கேட்டுட்டு நம்ம ஒரு காலேஜ் சொல்லுவோம். சரியா, அந்த காலேஜா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு எனக்கு வந்து அதாவது காலேஜ் பேரை சொன்னாவே எல்லா பேத்துக்கும் ஃபெமிலியரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. அப்ப நீங்க வந்து டயர் 1 காலேஜஸ்க்குள்ள போகணும் அப்படின்னா, டாப் காலேஜஸ்க்குள்ள போகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா டாப்பா நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ணணும். ஈவன் நீங்க வந்து கவுன்சிலிங் மூலியமா போனாலும். சரியா, இதை தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை தெளிவா நிறைய பேர் வந்து காலேஜ் வந்து கவுன்சிலிங் எடுத்துட்டு அவங்க சொல்ற ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை கேட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா அதிர்ச்சி ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய பசங்க வெளியே வந்த பசங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ரவுண்ட்ல இருந்து பசங்க வந்து வெளியே வந்த பசங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனாலதான் சொல்றேன், ஒரு காலேஜ் நீங்க செலக்ட் பண்றீங்க, ஒரு காலேஜை நீங்க எய்ம் பண்றீங்க அப்படின்னா காலேஜ் போய் விசிட் பண்ணுங்கப்பா, விசிட் பண்ணுப்பா. நீங்க கவுன்சிலிங்ல தான் சீட் எடுக்க போறீங்க. ஆனா காலேஜ் போய் முதல்ல பாருங்க. அந்த காலேஜை பார்த்தாதான் அந்த காலேஜ்ல ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு இருக்கு, கவுன்சிலிங் மூலியமா வந்தா எவ்வளவு, கவர்மெண்ட் கோட்டா மூலியமா வந்தா எவ்வளோ, மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலியமா வந்தா எவ்வளோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிய வரும். சரியா, இது நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் தயவுசெய்து தெரிஞ்சுக்கங்க. எனக்கு நீங்க கால் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து இந்த காலேஜ்ல எவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு, இந்த காலேஜ்ல எவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படிங்கறத நான் தெளிவா சொல்றேன். அப்போ உங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன் உங்களுக்கு தான் தெரியும். சரியா, அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இந்த எஜுகேஷன் லோன் வந்து நீங்க வந்து வீடியோ போடுங்க சார், எஜுகேஷன் லோன் எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லி வீடியோ போடுங்க சார் நிறைய பேர் கேக்குறீங்க. எஜுகேஷன் லோன் நீங்க வாங்கணும் அப்படின்னா நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால போனீங்க அப்படின்னா பிரைவேட் பேங்க்ல தான் எஜுகேஷன் லோன் கிடைக்கும். ஏன்னா கவர்மெண்ட் கோட்டா அதாவது கவுன்சிலிங் மூலியமா போனா மட்டும்தான் நமக்கு வந்து சென்ட்ரலைஸ்ட் பேங்க், இப்போ ஸ்டேட் பேங்க் இருக்கு, இந்தியன் பேங்க் இருக்கு, இந்த மாதிரி சென்ட்ரலைஸ்ட் பேங்க்ல நீங்க கவர்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங் மூலியமா போனா மட்டும்தான் கிடைக்கும். அதாவது கவர்மெண்ட்ல நீங்க வந்து எஜுகேஷன் லோன் எடுத்தீங்க அப்படின்னா என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, நீங்க பிரைவேட் பேங்க்ல எஜுகேஷன் லோன் எடுத்தீங்க அப்படின்னா எவ்வளவு இம்சைகளை நீங்க சந்திக்கணும், இதை பத்தி டீடைல் வீடியோ வந்து நான் அடுத்து நான் கொடுக்குறேன். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா, இப்ப கவர்மெண்ட் வந்து என்ன ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். சரியா, இப்ப வந்து நமக்கு 2 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி 1 வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது சீட் செலக்டட் த்ரூ தி கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கேட்டகரி 2 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கேட்டகரி 1 அப்படின்னா என்னன்னா கவுன்சிலிங் மூலியமா நீங்க போனீங்க அப்படின்னா, கேட்டகரி 2 என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலியமா போனீங்க அப்படின்னா. சரியா, அப்புறம் ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது இப்பதான் நீங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாக்குறீங்க. இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா அக்ரிகேட்டட் கோர்சஸ் அப்புறம் நான் அக்ரிகேட்டட் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அக்ரிகேட் கோர்ஸ் நான் அக்ரிகேட் கோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கறத தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா, அதாவது நம்ம சேனல்லே நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். ஒரு காலேஜ் வந்து சிறப்பான காலேஜா இருக்கு அப்படின்னா அந்த காலேஜுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கறத அந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இல்லைன்னா நான் புதுசா கூட ஒரு வீடியோ நான் போறேன். சரியா, NBA வேணும், அந்த NAC கண்டிப்பா வேணும், அதுக்கப்புறம் NBA வேணும். NBA அக்ரிடேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது NAC அப்படிங்கிறது ஓவராலா காலேஜுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சர்டிபிகேட் மாதிரி. A+ இருக்கும், B, A++ இந்த மாதிரி NAC கிரேட் வந்து காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கொடுப்பாங்க. NAC கிரேட். NBA அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது உள்ள இருக்க கோர்ஸ். இப்போ ஒரு காலேஜுக்குள்ள ட்ரிபிள் இருக்கா, இந்த ட்ரிபிளுக்கு NBA வந்து வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் வந்து நல்லா சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்ப NBA அக்ரிடேஷன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். NBA அக்ரிடேஷன் வாங்கல அப்படின்னா அதுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வேரியா இருக்கும். அதுதான் இங்க சொல்றாங்க. இப்போ இங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப கேட்டகரி 1
கேட்டகரி 1 அப்படின்னா உங்களுக்கே தெரியும், கவுன்சிலிங் மூலமா நீங்க வந்தீங்க அப்படின்னா நான் அக்ரிகேட்டட் கோர்ஸ், NBA அக்ரிகேட்டட் அங்க இல்ல, நான் அக்ரிகேட்டட் கோர்ஸ் ஆச்சுன்னா வெறும் 50,000 ரூபாய் தான் நீங்க ஃபீஸ் கட்டணும் பெர் ஆனம். சரியா? 50,000 ரூபாய் கிடையாது, நான் அதை பத்தி சொல்றேன். ஆனா இதுதான் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. என்ன சார் சொல்றீங்க, வெறும் 50,000 ரூபாய் தானே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். நல்லா நீங்க தெரிஞ்சுங்க, கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்க கோர்ஸ் கவுன்சிலிங் மூலமா நீங்க போனீங்க அப்படின்னா ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னா, நான் அக்ரிகேட்டட் கோர்ஸுக்கு 50,000 ரூபாய். அக்ரிகேட்டட் கோர்ஸ் அதாவது NBA இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவுனா 55,000 ரூபாய் கவர்மெண்ட் வந்து என்ன பார்த்தா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. யாருக்குன்னா கேட்டகரி 1 நீங்க கவுன்சிலிங் மூலமா நீங்க போனீங்க அப்படின்னா. ஆனா கவர்மெண்ட் வந்து இது எதை சொல்லிருக்காங்கன்னா டியூஷன் ஃபீஸ், அதாவது காலேஜுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய கட்டணம், கல்வி கட்டணம் இது வந்து. சரியா? ஆனா காலேஜ்ல என்ன பண்ணுவாங்கன்னா அதர் ஃபீஸ், இதர செலவுகள் சொல்லி போட்டு மிஸ்செலேனியஸ் சொல்லி போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதர் ஃபீஸ்ல நிறைய கொண்டு வந்துருவாங்க. இதை வந்து கவர்மெண்டால என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் போட முடியாது. நீங்க எங்க கம்ப்ளைண்ட் பண்ணாலும் இதுக்கு வந்து எடுபடாது. அதை நல்லா தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். அதனாலதான் நீங்க கவுன்சிலிங் மூலமா போனாலுமே ஒவ்வொரு காலேஜுக்கும் ஃபீஸ் வந்து வேரி ஆகும். அதை தான் நம்ம சொல்லி பேரண்ட்ஸை சொல்லி புரிய வைக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனா எல்லா பேருமே எனக்கு வந்து அந்த காலேஜ் தான் வேணும், இந்த காலேஜ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி டாப் லெவல்ல இருக்கக்கூடிய காலேஜ் கேட்குறீங்க. அப்ப டாப்பா இதை வச்சுக்கணும். சரியா? வச்சுக்கிட்டா மட்டும் தான் டாப் காலேஜ் நம்ம படிக்க முடியும். ஈவன் நீங்க கவுன்சிலிங் மூலியமா போனாலும் இதை தெளிவா பாத்துங்க. சரி, இப்ப கேட்டகரி 2 பாத்துங்க. கேட்டகரி 2 வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா. மேனேஜ்மெண்ட் கோட்டால நான் அக்ரிகேட்டட் கோர்ஸ் இருந்துச்சுன்னா வெறும் 85,000 ரூபாய் தான் ஃபீஸ். சரியா? அக்ரிகேட்டட் கோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது NBA வாங்கியிருந்தாங்க அப்படின்னா வெறும் 87,000 ரூபாய் தான் ஃபீஸ். இதை தான் வாங்குறாங்களா? மேனேஜ்மெண்ட் கோட்டால போனாங்க அப்படின்னா 85,000 87,000 ரூபாய் இதை தான் வாங்குறாங்களா அப்படிங்கறத நீங்க தெளிவா பாத்துங்க. சரியா? அப்ப கல்லூரி வளர்ச்சி நிதி எல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி தான் கவர்மெண்ட் வந்து சொல்றாங்க. டொனேஷன் எல்லாம் வாங்கக்கூடாது அப்படிதான் கவர்மெண்ட் வந்து சொல்றாங்க. எங்கேயாவது நடக்குதா? நாம தான் என்ன பண்றோம், எல்லா இந்த காலேஜ் தான் வேணும், இந்த காலேஜ் தான் வேணும்னு சொல்லிட்டு இதுதான் டாப் காலேஜ்ல போய் சேர்ந்தாலும் மார்க் குறைவா எடுத்துட்டீங்க. அப்போ உங்க பையனையோ உங்க பொண்ணையோ கொண்டு போய் டாப் காலேஜ்ல சேர்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அங்க போய் உங்க பையன் பொண்ணு அப்ப மட்டும் எப்படி படிச்சிருவாரு? மார்க் வந்து எப்படி ஏன் குறைவா வருது அப்படின்னா, நம்ம நல்லா படிக்கல, ஓரளவுக்கு தான் நம்ம சுமாரா படிச்சனால தான் மார்க் குறைவா இருக்கு. ஏன் இதை நான் சொல்லிட்டே அப்படி இருக்கேன் அப்படின்னா, நீங்க எவ்வளவு பெரிய டொனேஷன்லாம், சில காலேஜ்லாம் 10 லட்சம் 15 லட்சம் என்னென்னமோ டொனேஷன் சொல்றாங்க. அந்த அளவுக்கு டொனேஷனை போட்டு காலேஜ்ல சேர்த்துறாங்க. சேர்த்த பின்னாடி உங்க பையனோ உங்க பொண்ணோ படிக்கணும்ல. ஏன்னா M1 M2 M3 4 மேக்ஸ் பேப்பர் இருக்கு. இந்த 4 மேக்ஸ் பேப்பரை கிளியர் பண்ணாதான் அவங்க வந்து இன்ஜினியரிங்கை கிளியர் பண்ண முடியும். அப்ப அதாவது இன்ஜினியரிங் நம்ம படிக்கணும் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா மேக்ஸை ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பாத்தீங்கன்னா முதல்ல ரெடி ஆகணும். அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நான் டாப் காலேஜ்ல சேர்த்துட்டேன் அதனால நான் என்னோட லைஃப் வந்து பயங்கரமா அப்படியே பிரைட் ஆயிரும் கிடையாது. நல்லா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி படிக்கணும். அதையும் நீங்க பேரண்ட்ஸ் வந்து மோட்டிவேட் பண்ணணும். சரியா? அப்ப இதுதான் கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்க ஃபீஸ். சரியா? இதுதான் வந்து BE BTech BR இதுதான் கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்துங்க, எடுத்து நீங்க யூஸ் பண்ணுங்க. நான் திரும்ப சொல்றேன், நம்மளை நீங்க தொடர்பு பண்ணீங்க அப்படின்னா எந்த காலேஜ்ல எவ்வளவு ஃபீஸ் வந்து வாங்குறாங்க, உங்க கட் ஆஃப்க்கு எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம தெளிவா சொல்லுவோம். ஏன்னா நீங்க கவுன்சிலிங் மூலமா போனாலுமே ஒவ்வொரு காலேஜுக்கும் ஃபீஸ் வந்து வேரி ஆகும். நீங்க கவுன்சிலிங் மூலமா போயிட்டு அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு காலேஜை மாற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் நீங்க போடுறதுக்கு முன்னாடியே அந்த காலேஜை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நம்மளே மாதிரி ஆட்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த காலேஜை செலக்ட் பண்ணி ஒரு தடவை போய் விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கவுன்சிலிங்ல எடுங்க. அப்பதான் நீங்க தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு அர்த்தமா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. ரெகுலரா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, அதுவே போதுமானது. கண்டிப்பா நீங்க நல்ல மார்க் வந்து எடுத்துருவீங்க. சரியா? May 9th ரிசல்ட் வரும்போது நல்ல மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்ல பிளேஸ்மெண்ட் உள்ள காலேஜ்ல நம்ம சேனலோட ஃபாலோவர்ஸுக்கு கண்டிப்பா நம்ம எடுத்து கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிருக்கிறோம். ஓகே, தேங்க்யூ. மறக்காம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.